பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்னார் கொலேட்ரல் லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தம்ப் ரீஜியனில் இருக்கிற அல்னார் கொலேட்ரல் லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் சீக்கர்ஸ் தம்ப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த லிகமெண்ட்டில் வந்து ஸ்ட்ரெச்சாவோ இல்லை டியராவோ ஆயிருந்ததுன்னா அதுதான் அந்த ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிகமெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான லிகமெண்ட் டிஷ்யூஸ் தான். பட் ஆனால் இது ஒரு போன்லேருந்து இன்னொரு போனை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓவர் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா அது டியர் ஆகவோ ஸ்ட்ரெச் ஆகவோ வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட தம்ப் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். இதுக்கு சில கிரேட்ஸ் எல்லாம் இருக்குது. கிரேட் 1ல் பார்த்தீங்கன்னா லைட்டாக பெயின் இருக்கும். அப்புறம் மினிமல் டேமேஜ் தான் ஆயிருக்கும் அந்த லிகமெண்ட்டில். கிரேட் 2ல் பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் டேமேஜ் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்புறம் தம்ப் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கிரேட் 3ல் வந்து கம்ப்ளீட் டியர் ஆகிருக்கும். அப்புறம் உங்களோட தம்ப் வந்து அன்ஸ்டேபிளாகவும் ரொம்ப லூஸாகவும் இருக்கும். இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக அதர் கண்ட்ரீஸ்லலாம் பனி சறுக்கு விளையாடுவாங்களா, அவங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நார்மலாக நம்ம நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு இந்த பால் வந்து கட்டை விரலில் பட்டு மிஸ் ஆச்சுனாலோ, கேட்ச் பிடிக்கும்போது மிஸ் ஆச்சுனாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா கீழே விழும்போது கட்டை விரலை ஊனி கீழே விழுந்தாலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், தொட்டால் அந்த இடத்துல ஷார்ப்பாக குத்துற மாதிரி வலிக்கும். உங்களால் எந்த ஒரு பொருளையும் கிரிப்பாக பிடிக்க முடியாது. இதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணி சரி பண்ண முடியும். அந்த எக்ஸசைஸ்லாம் என்னென்னன்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா, தம்ப் ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் தான். இதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து ஒரு டேபிளில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட கட்டை விரலை நார்மலாக விரலை ஒட்டணும். பக்கத்தில் இருக்கிற விரலை ஒட்டணும், உங்கள் கையோட ஒட்டிட்டு விரிக்கணும். இது ஒரு மூமெண்ட். அதே மாதிரி மேலே கட்டை விரலை நல்லா மேலே தூக்கணும், அப்புறம் கீழே இறக்கணும், மேலே தூக்கணும், கீழே இறக்கணும். அப்புறம் உங்களோட கட்டை விரலை உள்ளே கொண்டு வந்து சுண்டு விரல் கிட்ட கொண்டு வரணும், அப்புறம் வெளில கொண்டு போகணும். சுண்டு விரல்கிட்ட கொண்டு போகணும், அப்புறம் வெளில கொண்டு போகணும். அப்புறம் கட்டை விரலோட ரொட்டேஷன். இது எல்லாமே 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்தது ரிஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் தான். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மணிக்கட்டை வந்து நல்லா தொங்க விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே தூக்கணும், கீழே இறக்கணும், மேலே தூக்கணும், கீழே இறக்கணும். இதே மாதிரி 10லேருந்து 15 முறை பண்ணணும். அது ஒரு செட். அதே மாதிரி 3 செட் பண்ணணும். அடுத்தது கிரிப் ஸ்ட்ரென்தனிங்க்கு இந்த ஸ்மைலி பால், ஸ்குவீஸ் பால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பாலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இதுவும் 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா, ஃப்ரீயாக இருக்கிற டைம்ஸ் மேக்ஸிமம் பண்ணலாம். அடுத்தது வந்து தம்ப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். தம்ப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்க்கு வந்து ஏதோ கிளாத்தை வந்து மடிக்கிறது, அப்படி இல்லைனா கிளாத்தை வந்து மடித்து வச்சுருக்க கிளாத்தை வந்து அழுத்தலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்மைலி பாலை ஒரு விரல்லையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் ஸ்ப்ரிங்கிங் எக்ஸசைஸ். இது வந்து ரப்பர் பேண்டை வச்சுக்கிட்டு உங்கள் கையில் மாட்டிக்கிட்டு நல்லா விரிக்கணும், விரிச்சிட்டு விடணும். நான் ரப்பர் பேண்டை வச்சு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? 10லேருந்து 15 முறை 3 செட்ஸ். இதே மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற வீடியோவும் போட ரெடியாக இருக்கேன். இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.